இதான் உங்க வீடா? நீங்க பாக்குற இந்த இடம் குப்பை தொட்டி இல்ல, 68 குடும்பத்தோட வீடு. இடத்துல 68 குடும்பம் இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. ஆனா அந்த அடிப்படை வசதி கூட இல்லாம இந்த சின்ன இடத்துல 68 குடும்பம் வாழுது. துணி மாத்த, பாத்ரூம் போக, ஏன் ஸ்கூல் போற பசங்க படிக்க கூட எந்த வசதியுமே இங்க இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் படிக்கிறேன் 9th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டா? Ninth. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. பாருங்க. இங்க இருந்தா நீ படிக்கிறல்ல? ஆமா, இங்க இருந்து கீழ தான் படிக்கிறோம். எல்லாம் படிக்கிறோம் இங்க. இதுக்கும் இந்த இடம் சென்னையை விட்டு ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு புரியல. கிட்டத்தட்ட 4 தலைமுறையா இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடம் கூட அவங்களுக்கு ஒரு பர்மனண்டான இடம் கிடையாது. இங்க ஒரு லாட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. அந்த லாட்ஜோட வேலை முடிஞ்சுன்னா இந்த இடத்துல இருந்து அவங்க துரத்தி விடப்படுவாங்க. இதுவும் இப்போ லார்ஜ் ஆகுது. இதுவும் இது லார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்க கூட உங்களால இருக்க முடியாதுல்ல? இந்த நிலைமையை சரி பண்ணதான் சிஎம் விஜய் சாரை மீட் பண்ண வந்தாங்க. பட் இவங்களை யாரும் பார்க்க விடல. போய் பாத்தீங்களா? விஜய் அவர்களை மீட் பண்ணீங்க? பார்க்க விட மாட்டாங்க. அவரை கரண்ட் இருக்குது, கரண்ட் கீழே வீடு இருக்கிறாங்க, சாப்பாடு செய்யுது. படிக்கிறதுக்கெல்லாம் எப்படி லைட் எல்லாம் இல்லாம? லைட் இல்ல, ஒருத்தர் எதுவுமே இல்ல, ஒரு இருட்டுல படிப்பாங்க. சாரி தெரியல, நான் ட்ரை பண்றேன். நம்மளால ஒரு நாள் கூட வாழ முடியாத வாழ்க்கைய இவங்க தினம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டமான வாழ்க்கைய வாழ்ந்து இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை விஷயமே இல்லாத அவங்க கிட்ட இருந்த ஒரே நம்பிக்கை சிஎம் விஜய் சார். என்னதான் அவங்க வீடு சின்னதா இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில சிஎம் விஜய் சாரோட போட்டோ இருந்துச்சு. இவ்வளவு நாள் உங்க ரசிகனா இருந்த அவங்களுக்கு நீங்க இப்போ தலைவனா மாறி இருக்கீங்க. ஸோ வீடு இல்லாம தெருவுல வாழ்ற கடைசி தலைமுறை அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தாவேகா மற்ற கட்சிகளுக்கு மாற்று கட்சியா இல்லாம மக்களோட மாற்றத்துக்கான ஒரு கட்சியா இருக்கும்னு சொல்லி அவங்களும் நம்புறாங்க, நானும் நம்புறேன். ஸோ சிஎம் விஜய் சார் அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி.